என்ன பண்றது? இவன் தலையில எழுதுன எழுத்து அப்படிதான் போல. இவனுக்கு இப்படிதான் வாழ்க்கை அமையணும்னு இருந்தா அப்படிதான் அமையும். யாரால மாத்த முடியும்? என்னமோ என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும். யா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? அம்மா பேசுன மாதிரி இருந்துச்சு. அம்மாச்சி அம்மா எல்லாரும் எங்க அப்பத்தா? அப்படியே தங்கம், அம்மா பேசுற மாதிரி உனக்கு காதுல கேட்டுச்சா? அட கடவுளே, பிஞ்சு குழந்தைக்கு கூட அவங்க அம்மா பேசுறது காதுல விழுந்திருக்குதே. அப்ப கூட அவனுக்கு மனசு இறங்கவே இல்லையா? இந்த பிள்ளைங்க கூட அம்மாவை பிரிக்கிறானே. பிள்ளைய அம்மா கூடயாவது சந்தோஷமா இருக்கட்டும், கொஞ்ச நாள் அவளுக்கு மாறலாம் மாறாதுன்னு நினைக்கிறானா? ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. இனியா, அம்மா வரலம்மா, பக்கத்து வீட்டு அந்த அத்தை வந்திருந்தாங்க, அதான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். இனியா, அம்மாலாம் வரல. பா. இல்ல அப்பத்தா, நான் வந்தேன், அம்மா குரல் மாதிரி கேட்டுச்சு, அதான் பார்த்தேன் அப்பத்தா. சரி. இல்லம்மா, அம்மாலாம் வரல. பா, அப்பத்தா தூக்கிக்கிறேன். சரி அப்பத்தா. அம்மா எப்ப வரும்? எப்ப அப்பத்தா அம்மா வருவாங்க? அம்மா வருவா வருவா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காதாங்க, அதனால அம்மா வருவாதாங்க. சரியா? சரி அப்பத்தா, அம்மாட்ட போகணும் போல இருக்கு. இதுலையா மட்டும் தூங்குறாளா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கால, டாக்டரெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல தங்கம். அதனால அம்மா வீட்டுக்கு வந்ததும் பார்க்கலாம். சரியா? சரி. ம் சரிம்மா, பா, அப்பத்தா தூக்கிக்கிறேன். சரி அப்பத்தா. பா போவோம். இதெல்லாம் மட்டும் தூங்குவா. ஆமா அப்பத்தா. இப்போ எதுக்கு வெளியில வர்ற நீனு? நான் தான் வந்திருப்பேன்ல. சரி சரி. அம்மா மாதிரி குரல் கேட்கவும் அப்பத்தா வந்தேன். அப்படியா தங்கம்? சரி சரி, பா. ஏன் செல்வி, அர்ஜுன் தம்பி அப்படியா சொன்னாரு? அப்படி என்ன செல்வி அந்த பிள்ளை பண்ணுச்சு? ஏதோ பழைய ஞாபகத்தில் அப்படியெல்லாம் பேசி பிடிச்சி பேசுனதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளை இப்போ ஞாபகம்லாம் வந்தோன்னே அர்ஜுன் மாமான்னு உசுரா கிடைக்கு, உசுரா தான் பேசுதே செல்வி. அப்புறம் எதுக்கு இந்த பையன் இப்படி பண்ணணும்? என்ன பண்றது? அவளும் கெஞ்சாதது இல்லை, நானும் கெஞ்சாதது இல்லை. காலில் விழுகாத குறையாதாங்க பேசணும், கெஞ்சினோம். ஆனாலும் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மனப்பான்மையே இல்லைங்க. முடியாதுன்னா முடியாது, முடியாதுன்னா முடியாதுன்னு ஒரே விலகால் வெட்டுது. என்னங்க பண்றது? இனிமே இந்த பிள்ளை ரொம்ப சோகத்துல இருக்குது. பிள்ளைய கூட தரக்கூடாதா அவங்க அம்மா கிட்ட? பிள்ளையும் தர முடியாதான், அவளையும் ஏத்துக்க முடியாதான். என்னங்க இதெல்லாம்? வசந்தி, வசந்தி. ஏன் அவளை கூப்பிடுறியா? அட இரு வசந்தி, இங்க கொஞ்சம் வாயா. ஏன்னா எல்லாம் ஒரு காரணமா தான். வசந்தியை எதுக்கு கூப்பிடுறியன்னு கேட்டேன். அவளே ஒரு மாதிரி முறைச்சிட்டு தெரியறா, என்னன்னு தெரியல. என்னமோ தெரில, வந்து கூப்பிட்டு பேசுவோம். வசந்தி, உன் தம்பிக்கிட்ட நீதாம்மா பேசணும், சத்யாவை பற்றி சொல்லுமா வைமான்னு ஏதாவது பேசணும்னா வசந்தி கொஞ்சம் அவங்க தம்பிக்கிட்ட பேசமுல்ல, அப்போவாது அர்ஜுன் தம்பில கேட்க முடியல, அதுக்குத்தேன். வசந்தி சொன்னாலும் கேட்காது, நீங்க சொன்னாலும் கேட்காது. நானே அவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்காத பையன் வசந்தி சொல்லியா கேட்க போகுது? ஏதோ நம்ம பிள்ளை தலைவிதி இப்படியே கிடக்கணும்னு இருந்திருக்கும் போல. ஷோ, ஞாபகம் வராம தான் இப்படி இப்படி பிரச்சனை வந்து இவ்வளோதான் ஆளாச்சு. இப்போ என்னடான்னா ஞாபகம் வந்துமா பிரச்சனை? அப்போ இந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்கிருச்சு, அவன் வேணும்னுட்டு. இப்போ இந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்குது. என்னதான் செல்வி பண்ணுறது? மாற்றி மாற்றி இப்படி பண்ணா என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க, மண்டையே குழம்பி வருது. ஏமாமா கூப்பிட்டீங்க? வசந்தி, ஒன்றும் இல்லைம்மா. என்ன சொல்ல வரேன்னா, அர்ஜுன் தம்பி சத்யாவை அரிசே வேணாங்குது, ரொம்ப வேணவே வேணான்னு வெடுகாலு வெட்டுது. என்னம்மா பண்ணுறது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்ன வசந்தி இப்படி சொல்ற? வேற நான் என்ன சொல்றது? அவன் வேணான்னு சொன்னா அவங்கிட்ட போய் பேசுங்க. என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? வசந்தி, இப்ப என்ன கேட்டாருன்னு இவ்வளவு கோவமா பேசுற? ஆமாக்கா, கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவன் வேணாங்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் பேசுனா மட்டும் ஒத்துக்குருவானா? அவன் என்ன பச்சை குழந்தையா அடுத்தவங்க சொல்லி ஒத்துக்கிறதுக்கு? அவனுக்குன்னு அறிவு நிறையவே இருக்கு. அவன் யோசிச்சு அவன் முடிவு பண்றேன், நான் அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா. என்ன வசந்தி
நீயாவது பேசி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பா அப்படின்னு நான் நினச்சா நீ ஒரே போடா போடுற. இங்க பாருங்க மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா சொல்லிட்டேன். சும்மா என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா என்னைய போயிட்டு நீ சொல்லுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆமாம், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் பிள்ளை மேலே தப்பு இருக்கு. உங்கள் பிள்ளை பண்ணது மட்டும் கரெக்டா? அப்போ அவ்வளோ தப்பு பண்ணுவா, இப்போ வந்து என் தம்பியை ஏற்றுக்கோன்னு கெஞ்சுவா. என் தம்பி உடனே உங்கள் பொண்ணை ஏற்றுக்கணுமா? என்ன இதெல்லாம்? உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? அவனுக்கு மனசுல எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அந்த கஷ்டம் உடனே போயிருமா? அதனால தான் அவன் அப்படி இருப்பான் போல. எல்லாம் புரியுதுமா வசந்தி. ஆனால் சத்யா தான் திருந்திருச்சே. சத்யா தான் நான் இனி தப்பு பண்ணது தான், நான் ஏதோ மறதினால மட்டும்தான் அப்படி பண்ணனேன்னு சொல்லுதே. அப்புறமும் ஏன் அர்ஜுன் தம்பி இப்படி பண்ணுது? அர்ஜுன் தம்பி கூட ஏற்றுக்க வேணாம். அந்த பிள்ளைகளுக்கு அம்மா வேணாமா? அவங்கள அந்த பிள்ளைகளை ஏன் பிரித்து வைக்கிது? சத்யா பார்க்கணும்னு பிள்ளைகளை துடிக்குது. ஆனால் அந்த அர்ஜுன் பையன் விடவே மாட்டேங்குது. நான் பேசினாலும் அவன் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னையே தயவு செஞ்சு விட்டுருங்க, அவ்வளோதான். அவன் என்ன நிலையில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் ரொம்ப திங்க் பண்ணுறவன். அந்த பிள்ளைனா அவன் உசுராக இருப்பேன். அக்கான்னு கூட என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் வேணா பேசுங்க, பேசாமல் போங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி விடுங்க. வசந்தி பேசுகிற பேச்சு நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லைங்க. ஏங்கா, என்ன சரியில்லை? நான் என்ன அப்படி பெருசா உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேன்? என்ன உங்களை நான் பேசுனேன் வச்சேன்? என்னமோ நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்கிறீங்க. நல்லா தானே நடக்கிறேன். அம்மா வசந்தி, சத்தம் போடாத, போ போ. சத்தம் போடாதன்னா அந்த அக்கா பேசுறதெல்லாம் கேளுங்க. விடு, ஏதோ தெரியாம பேசி பிடிச்சி. சரி நீ போ போ. நடவடிக்கை சரியில்லையாம்ல? நடவடிக்கை பொண்ணு பண்றதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. நாங்க ஏதாவது சொல்லிட்டா மட்டும் தான் நடவடிக்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு வந்துருவாங்க. செல்வி, நீ வேற, அது பேசுற பேச்சே சரியில்லை, அதுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. இல்லைங்க, அப்புறம் என்ன? அப்புறம் இப்படி பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னமோ சொல்லிடின்னா ரொம்ப தான் ஓவரா பேசுறா. அப்புறம் என்ன பண்ண சொல்றிய பேசாம? எல்லாம் என்னைய சொல்லணும். நான் பிள்ளை பெத்த நேரம் அப்படி, வேற என்ன சொல்றதுக்கு? ஐயோ ஐயோ, அதுவா பிரச்சனையை தேடிச்சு. இப்போ அதுவா முடிச்சு வைக்க முடியாமல் கிடந்து தள்ளாடுது தில்லாடுது. நம்மளும் கிடந்து அல்லல் படுறோம். வேற என்ன? வீடு பார்ப்போம். இதுக்குன்னு ஒரு நேர காலம் வராதா என்ன? நம்ம வீட்டிலே இருக்கட்டும். இருந்தாலும் சத்யாவை எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டிலே வச்சிருக்கிறது? அதுக்கு என்ன பண்ணுறது செல்வி? எத்தனை நாளைக்குன்னா அந்த அர்ஜுன் தம்பி மனசு மாதிரி வந்து சத்யாவை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தான் வச்சுருக்க முடியும். பார்க்குறவங்களாம் என்னங்க நினைப்பாங்க? என்னடா இந்த பிள்ளை குழந்தைங்களையும் காணும், ஒன்றும் காணும், எல்லாம் பிள்ளையில காணாமல் இது மட்டும் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்னங்க பதில் சொல்கிறது? அதுக்கு என்ன பண்ணுறது? யார் வாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாதுன்னு நமக்கே தெரியும். கேட்குறவங்க கேட்க தான் செய்வாங்க. பார்த்துக்குருவோம் வீடு. வசந்தியும் ரொம்ப பேசுகிறா. ஏன் வசந்தி இப்படி பேசுகிறான்னு தெரியல. ஆனால் கேட்க போனால் எப்படி கோவப்படுறான்னு பாருங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தம்பி மேலே தானே இதாக இருப்பா, நம்ம மேலே கோவம் தானே படுவா. அவங்க தம்பி வாழ்க்கை சீரழியுதுன்னு நினைப்பா போல. அதனால தான் நானும் கொஞ்சம் அமைதியாகவே விட்டுட்டேன் அது பேசின பேச்சுக்கெல்லாம். சத்யாவை பத்திரமா பார்த்துக்க செல்வி. அப்பப்ப சாப்பிட சொல்றது தான் பெரும்பாடா இருக்கு. சாப்பிடவே மாட்டேங்கிறா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ தான் பார்த்து பக்குவமாக சொல்லி அந்த பிள்ளையை நல்லபடியாக வச்சிருக்கணும். எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க? 5 நாள் கழிச்சு கண்டிப்பாக அர்ஜுன் தம்பி வரத்தானே போறாரு. அப்படி நல்லபடியா வந்தாதான் ரைட்டேங்க. பாப்போம். நாம இனி உயிரோட இருக்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்களே நமக்கு இல்லைன்னு எண்ணி இருக்கும்போது நம்ம யாருக்காக வாழ போறோம்? மாமாவும் இனிமே நம்மள வேணான்னு சொல்லிட்டாரு. இனி வாழ்க்கையில நம்மளை ஏத்துக்கவே மாட்டாராம். பிள்ளைங்களையும் கொடுக்க மாட்டாராம். நம்ம என்ன பண்றது? இனி எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும்? நம்ம இனி ஒரு செகண்ட் கூட நம்ம இங்கே இருக்கவே கூடாது. எங்கேயுமே இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. மாமா என்னோட பேரு கூட சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இனி இருக்கவே கூட நம்ம வாழ வாழ்க்கை தேவையில்ல. போய் சேர்ந்துடலாம். சத்யாதா, என்னடா? என்னக்கா பண்ற? கைட்ட வச்சு தம்பி, என்ன வேணும் உனக்கு? அக்கா ஊஞ்சல் கட்டிட்டு இருக்கேன். ஊஞ்சல் கட்டுறியா? ஆமாடா, ஊஞ்சல் தான். சரி,
சொன்னாங்க, அதனால தான் மாமாட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்டா. ஆமா. ஓ அப்படியா? அதான் விட்டு வந்தியா? ஆமா, அதனால தான் விட்டு வந்திருக்கேன். சரிக்கா. ஊஞ்சல் கட்டிட்டு நிஜமா என்ன கூப்பிடுறியா? நிஜமா கூப்பிடுறேன்டா. சரி சரி நீ போ. சரிக்கா, ஊஞ்சல் கட்டிட்டு கூப்பிடு. சரியா? போ. ஏய் ஜாலி, சத்யாக்கா ஊஞ்சல் கட்ட போறா, ஊஞ்சல் கட்ட போறா. நான் ஜாலியா போய் விளையாடலாம் நம்ம. டேய் தம்பி. என்னக்கா? ஊஞ்சல் கட்டுறேன்னு யார்கிட்டயுமே சொல்லாதடா. சொல்லக்கூடாதா? சுபியக்காட்டையுமா? சுபியக்காட்ட சொன்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து அவ விளையாட வந்துருவா. அதுக்கப்புறம் நீ விளையாட வர முடியாது பத்தியா? அதனால யார்கிட்டயும் சொல்லாத. சரிக்கா, நான் சொல்ல மாட்டேன். போ. ஜாலி, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நாம தான் ஃபர்ஸ்ட் வந்து விளையாடணும் ஊஞ்சல்ல. யார்கிட்டயும் சொல்லிட்டான்னா போச்சே. இவன் யார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு முன்னாடி நாம மாட்டிடலாம் டக்குன்னு. ஏன்னா சொல்லிட்டான்னா பிரச்சனை ஆகிடும்ல.